இப்போ நாம் பார்க்க போகிற ஸ்டோரி, 2 பேர் சேர்ந்து அல்லாஹுடைய மஸ்ஜிது ஒன்றை கட்டி எழுப்புனாங்க. அந்த மஸ்ஜிது தான் இந்த பூமியிலேயே ஃபஸ்ட்டு மஸ்ஜித். அது அல்லாஹுவே வணங்குவதற்காக கட்டப்பட்ட மஸ்ஜிதிலே அதுதான் முதல் மஸ்ஜித். ஆனால் அந்த மஸ்ஜித் அவங்க கட்டும்போது கட்டணமாக இல்லை, ஆனால் அதோடைய அஸ்திவாரம் இருந்துச்சு. அஸ்திவாரம் என்ன தெரியுமா? பேஸ்மெண்ட். ஓகே, ஒரு கட்டடத்தை கட்ட போகிறோம்னா அந்த கட்டடத்தை எடுத்தோடனே பிளைனாக ஒரு இடத்துல அப்படி செங்கலை வச்சு கட்டி அப்படியே செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. என்ன செய்வாங்க? முதல்ல குழி தோண்டுவாங்க, நல்லா ஆழமாக டீப்பாக குழி தோண்டி அப்புறம் பில்லர்ஸ் போடுவாங்க. இந்த பில்லர்ஸ் போட்டு அப்புறம் தான் என்ன செய்வாங்க? அந்த பில்லர் மேலே கட்டடத்தை கட்டி எழுப்புவாங்க. ஓகே, இந்த பில்லர் அடியில், பூமிக்கு அடியில் போடுறாங்க இல்லையா, அந்த தூண்களால் தான் பேஸ்மெண்ட், அதுதான் அஸ்திவாரம். ஓகே, அந்த அஸ்திவாரம் ஏற்கனவே இருந்துச்சு. ஏன்னா அந்த அஸ்திவாரத்தை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தியிருந்தா பூமியில் அல்லாஹ்வை வணங்குறதுக்காக அந்த இடத்துல தான் முதல் பள்ளிவாசல் இருந்துச்சு. ஆனால் இந்த 2 பேர் கட்டும்போது அந்த இடத்துல, அந்த ஊரில் யாருமே இல்லை. அதுக்கு பிறகு அல்லாஹ் தாலா அந்த இடத்த உருவாக்கினா, ஏற்படுத்தினா, அங்கே மக்கள் எல்லாம் வர வச்சான். அங்கே முதல்ல அந்த இடத்துல அல்லாஹ்வை வணங்குவதற்காக திரும்ப அதே அஸ்திவாரத்தில் ஏற்கனவே இருந்த பேஸ்மெண்ட் மேலே, அந்த பேஸ்மெண்ட்டில் கட்டடத்தை கட்டி எழுப்புனாங்க. அந்த மஸ்ஜித் எது தெரியுமா? அதுதான் காபத்துல்லா, பைத்துல்லா. காபத்துல்லானா அல்லாஹ்வுடைய காபா. அல்லாஹ்வுடைய காபா எல்லாருக்கும் தெரியும். நாமெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் உம்ராவுக்கு போகிறவங்க, ஹஜ்ஜுக்கு போகிறவங்க எல்லாரும் அங்கே நேராக அந்த இடத்துக்கே போகிறாங்க. அந்த காபத்துல்லாவை, அல்லாஹ்வுடைய பைத், அவருடைய வீடு, சரியா, அதை தவாஃப் செய்கிறாங்க. தவாஃப்னா சுற்றி வராங்க, 7 தான் சுற்றி வருவாங்க. ஓகே, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். இது கேட்டிருக்கீங்களா? தல்பியா அப்படின்னா என்ன? லப்பைக் அப்படின்னு சொல்லும்போது இதோ வந்து விட்டேன், இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். லப்பைக் அல்லாஹும்ம, அல்லாஹுவே, லப்பைக், இதோ நான் அல்லாவே நான் வந்துட்டேன். எங்கே? காபத்துல்லாவுக்கு போகும்போது அந்த இடத்த நெருங்க எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேயா, உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டினவங்க, ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டினவங்க அந்த தல்பியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே போவாங்க. ஏன்னு கேட்டால் இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்காக கட்டப்பட்ட அந்த முதல் மஸ்ஜித் அதுதான். அதுக்கு பிறகுதான் இந்த பூமியில் வேற பள்ளிவாசல்லாம் எல்லாம் பின்னாடி வந்தது தான். ஃபஸ்ட்டு பள்ளிவாசல் அதுதான். அந்த பள்ளிவாசலை தான் 2 பேர் கட்டினாங்க. உங்களுக்கு தெரியும் யார் அதுன்னு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், 2 பேர் சேர்ந்து கட்டினாங்க. ஆடா மெயினாக இதில் அல்லாஹ் யாரை கட்ட சொல்லி ஆர்டர் போட்டான், கட்டளை போட்டான்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு தான் அந்த கட்டளை போட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனக்கு உதவியாக ஹெல்ப்பை, இப்படி கட்டி எழுப்புறதுக்கான வேலைகளுக்காக உதவி வேணும் இல்லையா, கட்டடத்தை கட்டி எழுப்பணும் இல்லை மஸ்ஜிதை, அதுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் போனாங்க. நாம் இந்த ஸ்டோரிஸில் இதுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஸ்டோரியில் ஃபஸ்ட்டு அவங்க மக்காவுக்கு போனது எப்போ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டோரி ஞாபகம் வரும். எஸ், ஜம்சம் ஸ்டோரி. ஜம்சம் ஸ்டோரியில் தான் ஃபஸ்ட் டைம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமி இஸ்மாயில் அப்போ குழந்தையாக இருந்தாங்கல்ல, அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த ஸ்டோரியிலே நான் சொன்னேன், காபாவை கட்டி எழுப்புறக்கு, அந்த வேலையை அங்கே செய்கிறதுக்கு, அங்கே மக்களை எல்லாம் வர வைக்கிறதுக்கு, ஹஜ்ஜு உம்ராலாம் அங்கே நடக்கணுங்கிறதுக்காக அந்த அந்த நேரத்தில் மக்காங்கிறது, அந்த நேரத்தில் மக்காங்கிறது பக்கா, அதுக்கு பேர் அந்த ஊருக்கு பேர் அப்போ பக்கா தான். அதான் மக்கான்னு சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல பக்கான்னு தான் சொல்கிறோம். அது ரொம்ப பழைய ஊருன்னு அர்த்தம். அதுக்கு ரொம்ப பழைய. ஏன்னா இந்த மனிதர்கள் இந்த பூமியில் அல்லாஹ் வணங்குறதுக்கான ஃபஸ்ட்டு பள்ளிவாசல் கட்டினது அங்கே தான் சொல்கிறேன் இல்லையா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அந்த விஷயத்தில் அப்போ அது பழைய ஊர் இல்லை, அதனால தான் பக்கா. அதுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம மக்கான்னு சொல்கிறோம். ஏன்னா அல்லாஹ்வுடைய நபி வாழ காலத்திலே மக்கானுங்கிற பேர் வந்துருச்சு. ஓகே, அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபஸ்ட் டைம் அங்கே போனாங்க. ஓகே, விட்டுட்டு வந்துட்டாங்க. 2வது தடவை எப்போ போனாங்க ஞாபகம் வரும்?
அடுத்து இன்னொரு ஸ்டோரி சொல்லியிருக்கேன், அந்த ஸ்டோரியும் கேட்டிருப்பீங்க. என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா கனவுல ஒரு கட்டளை போடுறான், இஸ்மாயிலை அறுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ இஸ்மாயிலை குர்பானி கொடுக்கணும், அறுக்கணுங்கிற கட்டளையை கனவின் மூலமா ட்ரீமில் அல்லாஹ்வுடைய நபி இப்ராஹிம் கேட்ட உடனேயே நேராக திரும்ப கிளம்பி மக்காவுக்கு போனாங்க. அப்போ அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுங்கிறது நேற்று நைட்டு சொன்னேன். ஓகே, நம்பர் 2. நம்பர் 3, திரும்ப அது முடிச்சுட்டு அல்லாஹ் தஆலா தடுத்துட்டான். அப்புறம் திரும்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிளம்பி மக்காவிலிருந்து பலஸ்தீன் போயிட்டாங்க. தேர்ட் டைம் எப்போ வந்தாங்க தெரியுமா? எல்லாருக்கும் ஞாபகம் வரும். காலையிலே நான் சொன்னேன், சுபுக்கு பிறகு உள்ள செஷன் அந்த ஸ்டோரியில் சொன்னேன். எப்படின்னா, 3வது தடவை வரும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, நிக்காவாயிருச்சு. அவங்களுக்கு மனைவி இருந்தாங்க. ஆனால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மௌத்தா போயிருந்தாங்க, அவங்க உயிரோட இல்லை. ஓகே, அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கல்யாணம் பண்ணி ஒரு ஃபேமிலி மேனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இஸ்மாயிலை பார்க்க முடியல. வீட்டில் இருந்தப்ப அவங்களுடைய ஒய்ஃப் தான் இருந்தாங்க. இவங்க வெளியில் இருந்து சலாம் சொல்லி பேசுனதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் திரும்ப கிளம்பி போயிட்டாங்க. இஸ்மாயிலை கூட பார்க்கல, திரும்ப போயிட்டாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இது தேர்ட் டைம். 4th டைம் திரும்ப வந்தாங்க. எப்போ? திரும்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்த நேரத்தில் அல்லாஹ் எவ்வளோ காலத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போக வேணான்னு ஆக்கியிருந்தானோ அவங்க போகல. அப்புறம் வந்த நேரத்தில் இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மனைவியை தலாக் சொல்லிட்டு இன்னொரு மனைவியோடு இருக்கிறாங்க. ஓகே, அதையும் பார்த்துட்டோம்ல. அப்போ 4 தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிருந்தாங்க இல்லையா? இப்போ 5வது தடவை எதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போகிறாங்க தெரியுமா? காபாவை கட்டுறக்காக. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய நபி இந்த ஸ்டோரியை பியூட்டிஃபுல்லா அழகா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. சும்ம லபிஸ அன்ஹு மா ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய காலம் வரைக்கும். அதாவது அடுத்த இன்னொரு மருமகளை பார்த்து பேசிட்டு, அந்த மருமகள் நல்ல மருமகள், அந்த மருமகளை விட்டுறக்கூடாது, ஆகவே நல்ல மனைவியை வச்சு நல்லபடி வாழ்க்கை நடத்தணும்னு துவா செய்துட்டு இப்ராஹிம் போனாங்கல்ல. அப்புறம் அல்லாஹ் நாடுற காலம் வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரல. அப்புறம் வராங்க. அப்போ வந்தப்ப என்ன நடந்ததுங்கிறது தான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தாங்க மக்காவுக்கு. வந்த நேராக எங்கே போயிருப்பாங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வீடு இருக்கிற இடத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் முதல்ல அவங்க போனது காபத்துல்லா கட்ட வேண்டிய இடம் இருக்குது இல்லையா? அங்கே அதுக்கு பக்கத்தில், அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஜம்சம் கிணறு இருக்குது. அந்த கிணறுக்கு பக்கத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாங்கன்னா ஒரு வேலை செய்துட்டு இருந்தாங்க. அவங்க கையில ஒரு அம்பு, என்ன அம்பு, ஏரோ. அந்த ஏரோ அம்பை செதுக்கிக்கிட்டு இருந்தாங்க. அதான் வில்லு, அந்த வில்லுல வச்சுதானே அம்பை விடுவாங்க. எதுக்குன்னா வேட்டையாடுறதுக்கெல்லாம் அது தேவைப்படும். அப்போ அவங்களுடைய உணவே வேட்டையாடி சாப்பிட்றது தான். ஓகே, ஹலாலா அல்லாஹ் சாப்பிட அனுமதிச்சதை தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க ஒரு நபியும் கூட. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வேட்டையாடுறதுக்காக அவங்களுடைய அம்பை, அவங்களுடைய ஏரோவை ஷார்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அப்படி அம்பை வில்லுல வச்சு விட்டா அப்படி நேரம் அது பவு சொல்லுவாங்கல்ல, அந்த வில்லு இப்படி வளைஞ்சு எடுக்கும் இல்லையா? அந்த பவுல ஏரோவை வச்சு அப்படி விட்டோன்னே நேராக போய் அந்த ஏரோ, அந்த அம்பு எந்த விலங்கை அடிக்கணுமோ நேராக அடிச்சிடும், சட்டுன்னு பாஞ்சிடும். பாஞ்சு குத்திருச்சுன்னா அப்புறம் தான் அந்த விலங்கை எடுக்க முடியும், அந்த விலங்கை பிடிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி இந்த அம்பை கொண்டு அம்பை ஷார்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நேராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நெருங்கி சலாம் சொல்லி அப்படி பக்கத்தில் போன உடனேயே என்ன ஆச்சு தெரியுமா? உடனே தன்னுடைய ஃபாதர் தான் அப்படின்னு பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உடனே தன்னுடைய ஃபாதர் வராங்கன்ட்டு. பார்த்தவனே ரொம்ப பாசமா அன்பா சலாம் சொல்லிக்கிட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எழுந்து வந்தாங்க. இங்க கவனிக்கணும், இஸ்மாயில் உட்காந்து அந்த கிணத்துக்கு பக்கத்தில் உட்காந்து ஷார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு வாலைக்கும் சலாம் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கலாம். என்ன செய்தாங்க? அந்த வேலையை விட்டுட்டு எழுந்து தன்னுடைய தந்தைகிட்ட சலாம் சொல்லி ரொம்ப பாசமா வந்தாங்க. இந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா சொல்றாங்க? ரொம்ப அழகா இதை சொல்றாங்க. எப்படின்னா பாருங்க, ஃபலம்மா ரஆஹு, உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்மாயில் பார்த்த உடனே காம இலைஹி ஃபஸனஆ கமா யஸ்னஉல் வாலிது பில் வலதி வல் வாலிது பில் வலது பில் வாலித். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை நோக்கி எழுந்து நடந்து போறாங்க. உடனே யார்? இஸ்மாயில் போறாங்க, நெருங்கி போறாங்க. எப்படி போனாங்க அப்படின்னா,
ஒரு தந்தைய ஒரு மகன் பாசமா அவங்கள மதிச்சு அவங்க மேல அன்பா போறாரு, மதிச்சு அவங்கள வரவேற்கிறாருன்னா எப்படி வெல்கம் பண்ணுவார்? அந்த மாதிரி ஒரு கண்ணியத்தையும் மரியாதையும் காட்டி என்ன செய்தாங்க? இஸ்மாயில் தன்னுடைய தந்தையை வரவேற்றாங்க, வெல்கம் பண்ணாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நபி சொல்றாங்க, ஒரு மகனை பிரிஞ்சு இருக்கிற மகனை, அந்த மகனை பார்த்தோடனே அன்பு பொங்கி அந்த அன்போடு அந்த மகனை அரவணைச்சு எவ்வளவு அன்பா அந்த மகனை அவருடைய வெல்கமை ஏற்றுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு அன்போடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்மாயிலை நெருங்கினாங்க. அப்புறம் 2 பேரும் இவ்வளோ காலம் பிரிஞ்சு இருக்கிறாங்க இல்லையா? நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம பிரிஞ்சு இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பிரிஞ்சு இருந்த பிறகு நம்ம போகிறோம் இல்லையா அவங்கள சந்திக்க, அப்போ அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட நம்ம அன்பை காட்டணும், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க வராங்கன்னா இது தந்தை மகன் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் நாம் சில இடத்துல பிரிஞ்சிருப்போம், நாம் எப்போவுமே சந்திக்கிறோம்னாவே அந்த அன்பு காட்டணும். அப்போ எவ்வளோ சலாம் சொல்கிறது, எப்படி இருக்கீங்க, என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறது, என்ன அவங்களுடைய விவரங்களை தெரிஞ்சுக்க, அவங்களுடைய லைஃப்பில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவலில் அந்த அன்பை காட்டணும். இப்போ பாருங்கள், இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் இஸ்மாயில் அவங்களுடைய ஃபாதருங்கனால அந்த அன்பை காட்டுறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்கிறனால இஸ்மாயில்கிட்ட அன்பை காட்டுறாங்க. இதே மாதிரி தான் நாம் நம்முடைய லைஃப்பில் இப்போ நாம் நம்முடைய ஃபாதர் நம்முடைய மதர் அவங்கள்ட்ட நம்முடைய அன்பை காட்டணும். அதே மாதிரி தான் அவங்களும் நம்ம மேலே அந்த அன்பை காட்டணும். அதே மாதிரி தான் ஒரு ஹஸ்பண்ட்டை ஒய்ஃப் அன்பை காட்டுவாங்க, ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட்டை அன்பை காட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு பிரதர் இன்னொரு பிரதர்கிட்ட, ஒரு சிஸ்டர் இன்னொரு சிஸ்டர்கிட்ட, இப்படி அவங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் அந்த மாதிரி அன்பை காட்டணும், சலாம் சொல்லணும், கண்ணியப்படுத்தணும், வெல்கம் பண்ணணும். அப்படியே நம்ம கண்டுக்காத மாதிரி சரி அப்படியா என்ன விஷயம் அப்படி இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், அதனால நபிமார்களுடைய ஸ்டோரிஸ் ஏன் நம்ம படிக்கிறோம்? இது நபிமார் ஸ்டோரிஸில் மட்டும் ஒவ்வொரு பியூட்டிஃபுல்லான இஸ்லாமிக்கான லைஃப் ஹிஸ்ட்ரியில் ஒவ்வொன்றுத்துலேயும் இன்சிடென்ட்ஸ்லாம் நாம் நல்ல 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 விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம். அதனால தான் நம்முடைய நபியின் சீராவை படிக்கணும். அதனால தான் நம்முடைய சஹாபா நம்முடைய நபியோடு இருந்தாங்களே இல்லை, ஈமான் கொண்டு அவங்களே ஃபாலோ பண்ணாங்களே இல்லையா, நபி தோழர்கள், அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை படிக்கணும். அவங்கள்ட்ட நல்ல ஒழுக்கங்கள், நல்ல அதப், நல்ல அஹ்லாக், நல்ல பேச்சு, நல்ல வாழ்க்கை, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இங்கே பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் இஸ்மாயிலும் தந்தை மகன் 2 பேரும், ஃபாதர் சன் 2 பேரும் எவ்வளோ அன்பாக இருந்தாங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க? எப்படி பிரிஞ்சு இருக்கிற ஒரு தந்தையும் மகனும் சேரும்போது, பார்க்கும்போது, அவங்கள வெல்கம் பண்ணும்போது எவ்வளோ அன்பை காட்டுவாங்களோ அது போல அன்பை காட்டினாங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய நபி, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்க, அடுத்த வார்த்தை எல்லாம் பேசி முடிச்சுட்டு அடுத்து என்ன கேட்டாங்க தெரியுமா? சும்ம கால யா இஸ்மாயில். இப்ராஹிம் என்ன சொன்னாங்கன்னா, இஸ்மாயிலே, இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும், நாம் நமக்கு பிரியமானவங்கள்ட்ட அழகாக அவங்களுடைய பேரை சொல்லி பேசுறது இருக்குதுல்ல, அதாவது நம்முடைய வயசு சின்னவங்களை, வயசு பெரியவங்களை அந்த மாதிரி பேச முடியாது, மரியாதையாக இருக்காது இல்லையா? ஆனால் வயசு சின்னவங்கள்ட்ட பேரை சொல்லி பேசுறது ஒரு பிரியம், ஒரு அன்பை காட்டுறது. இப்போ நம்முடைய தம்பி இருப்பார், நம்முடைய தங்கச்சி இருப்பாங்க, அவங்கள்ட்ட அன்பாக பேரை சொல்லி கூப்பிடலாம், அது ஒரு பிரியத்தை காட்டுறது. அதே மாதிரி தான் நம்முடைய அம்மா அத்தா நம்முடைய பேரை சொல்லி கூப்பிடுறது, அது நம்ம மேலே காட்டுற பிரியம். நம்ம எங்கே இருந்தாலும் நம்முடைய பேரை சொல்லி அவங்க கூப்பிடலாம், அவங்களுக்கு ஹக், உரிமை இருக்குது, ரைட்ஸ் இருக்குது, ஏன்னா நம்ம பெத்தெடுத்தவங்க அவங்க. அப்போது பாருங்க, இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில்கிட்ட பேசுகிறாங்க, யா இஸ்மாயில், இஸ்மாயிலே, இன்னல்லாஹ அமரனி பி அம்ர், நிச்சயமா அல்லாஹ் எனக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கிறான் ஒரு விஷயத்தை பற்றி. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தஆலா இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணியிருந்தான் அவங்கள. ஏற்கனவே இதே மாதிரி சின்ன பையனா இஸ்மாயில் இருக்கும்போது நடந்து போகக்கூடிய ஒரு வயசுல அவங்க இருந்த நேரத்தில் அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் இதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு கட்டளையிட்டான். அதுவும் எப்படி சொன்னாங்க? நான் ஒரு கனவு கண்டேன்னு தான் சொல்லி அந்த விஷயத்த சொன்னாங்க. அப்போவே இந்த மாதிரி நடந்தப்போ கூட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நமக்கு தெரியும். சின்ன பையனாக இருக்கும்போது இப்போ எப்படி இருக்கும்? இன்னும் அவங்க பெரிய ஆளாயிட்டாங்க, சரியா? அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்கிறாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கிறான் ஒரு விஷயத்தை பற்றி அப்படின்னு. ஒரு விஷயம், ஒரு கட்டளை, ஒரு அம்ருனா ஒரு விஷயம், ஒரு கட்டளை அப்படின்னு. இது சொன்ன உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? கால ஃபஸ்னா மா அமரக ரப்புக். இஸ்மாயில் சொன்னாங்க,
என்னுடைய தந்தையே, உங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்ன கட்டளை போட்டிருக்கிறான் அதை செய்யுங்கள் அப்படின்னாங்க. அதை அப்படியே செய்திருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு அடுத்த வார்த்தை கால ஃபதுஈனுனி, எனக்கு அந்த கட்டளை விஷயத்துல அல்லாஹ் எனக்கு சொல்லி இருக்கிறத நான் நிறைவேற்றணும், அதை நான் செய்து முடிக்கணும், அதுக்கு நீங்க உதவணும். இஸ்மாயில், நீ எனக்கு உதவியா, உதவு எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இஸ்மாயில் சொன்னா கால நான் உங்களுக்கு உதவுவேன், நான் உங்களுக்கு உதவுவேன், நான் என்ன சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க, உங்களுக்கு நான் எல்லா உதவியும் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இப்ராஹிம் என்ன தெரியுமா சொன்னாங்க? கால ஃபஇன்னல்லாஹ அமரனி அன் அபுதகி, அல்லாஹ் என்னுடைய இறைவனாகி அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், அன் அப்னிய ஹாஹுனா பைத்தன், இந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு ஒரு வீடு. வீடுனா என்ன? அல்லாஹ் அங்க இருக்கிறது இல்லை, அல்லாஹை வணங்கக்கூடிய வீடு, அல்லாஹை வணங்குவதற்காக உள்ள மஸ்ஜித், அதான் பைத்துல்லா. பைத்துல்லானா என்ன? பைத்துல்லா அப்படின்னா அல்லாஹுடைய வீடுன்னு அர்த்தம். எல்லா அல்லாஹுடைய மஸ்ஜிதும் அல்லாஹுடைய வீடு தான். அதுல இங்க இப்ப கட்ட போறது இருக்குதே கஅபா, அது அல்லாஹை வணங்குவதற்கு கட்டப்பட்ட இந்த பூமியில ஃபர்ஸ்ட் மஸ்ஜித் அதுதான். அந்த இடத்துல ஒரு மேடு மட்டும் தான் தெரிஞ்சு, ஏன்னா அங்க அஸ்திவாரம் இருக்குது, அவர் மேடு. ஆனா அந்த அஸ்திவாரத்தை உயர்த்தணும், நல்லா உயர்த்தி அப்புறம் பில்டிங்கை கட்டணும். ஏன்னா அங்க மக்காங்கிறது எப்படி தெரியுமா, அப்படி பள்ளத்தாக்குகள், அப்படி மேடு பள்ளம் இந்த மாதிரி இருக்கும், நிறைய ராக்ஸ், ஒரே சாண்ட் இந்த மாதிரி இருக்கும். அங்க ஏதோ புல் பூண்டு எதுவுமே முளைக்காது, தண்ணீரும் இல்லை. இப்போ ஜம்சம் மட்டும் இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு இடம், அந்த ஜம்சம் ஊத்து பொங்குச்சு இல்லையா, அந்த இடத்துல கிணறு, அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம், அந்த மரம் இருக்கின்ற அந்த பக்கத்தில் உள்ள இடத்துல தான் ஒரு மேடு. அந்த மேடை காட்டுறாங்க இப்ராஹிம் அஷார இல அக்மதின் முர்தஃபிஅ அலா மா ஹவுலஹா, அந்த இடத்திலேயே அங்க இருக்கிற சுத்தி வர இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல உயரமா மேடா இருக்கக்கூடிய ஒரு இடத்தை காட்டினாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் அவனுக்கு மஸ்ஜித வீட்டை கட்ட சொல்லி இருக்கிறான். எனக்கு அப்படி அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், எனக்கு நீங்க உதவுங்க இஸ்மாயில், எனக்கு நீ உதவு அப்படின்னு சொன்னாங்க. உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தயாராக இருந்தாங்க. தந்தையே நம்ம கட்டுவோம், நீங்க சொல்லுங்க நம்ம கட்டுவோம் அப்படின்னு. அப்போ கட்டுற வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படித்தான் காபத்துல்லா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மேடா கட்டடமா இல்லாம இருந்த அந்த இடத்துல இன்னைக்கு நம்ம அழகா பாக்குறோம் இல்லையா, எவ்வளவு அந்த காபத்துல்லா ஹரமுடைய போட்டோஸ்லாம் பார்க்கும்போது, வீடியோஸ்லாம் பார்க்கும்போது, நேர்ல பார்க்கும்போது பிரம்மாண்டமா மாஷா அல்லாஹ் ரொம்ப அழகான முறையில் கட்டப்பட்டிருக்கு இல்லையா. இன்னைக்கு அந்த ஆட்சியாளர்கள் இன்னைக்கு அதை டெவலப் பண்ணி கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமா நம்மள போயிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஆனா இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு மேடுதான், எங்க பார்த்தாலும் மண்ணு கல்லு தான் இருக்கும். அப்படி இருந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ப போய் இங்க கட்டணும்னு இடத்தை காட்டுறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தயாராயிட்டாங்க. ஓகே, இப்ப அதுக்கு பிறகு என்ன நடக்குது, அந்த இடத்தை காட்டி அந்த இடத்துல நடத்தணும். இப்ப அங்க கட்டணும்னா என்ன பண்ணணும், அப்போ அதுக்கு கல்லுலாம் வேணும், பில்டிங்கை கட்டணும். முதல் வேலை என்ன செய்தாங்கன்னா, அதோடைய அடித்தளம், அதாவது அஸ்திவாரம் பேஸ்மெண்ட் இருக்குல்ல, அதை நல்லா உயர்த்துறாங்க. அப்போ அது மேடா இருக்குது, அது நல்லா ஸ்ட்ராங்கா அதுக்கு அஸ்திவாரம் போடுறாங்க. அந்த அஸ்திவாரத்தை கட்டுறதுனா என்னன்னா, அதுக்கான பில்லர்ஸ் போடுறாங்க. ஒரு கட்டடம் நிக்கணும், ஒரு பில்டிங் நிக்கணும் அப்படின்னா என்ன, அதுக்கு பில்லர் வேணும். நான் சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த மாதிரி பில்லர்ஸை முதல்ல எழுப்புறாங்க. அப்போ அந்த அஸ்திவாரம் அந்த பில்லர்லாம் போட்டு எழுப்புறாங்க. அதுக்கு கல்லுலாம் வேணுமா இல்லையா, அப்போ அதுக்கான கல்லை கொண்டு வர்ற வேலை எல்லாத்தையும் யார் பார்த்துக்கிட்டாங்கன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்துக்கிட்டாங்க. ஏன் தெரியுமா, உங்களுக்கு தெரியும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாலிபர், ஒரு யூத், நல்லா அவங்களுக்கு சக்தி இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வயசானவங்க. ஓகே, அப்போ அவங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு, அவங்களே எல்லா கல்லெல்லாம் எடுத்துட்டு வர கஷ்டம். அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தம் மகன்கிட்ட எனக்கு நீ உதவு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த உதவி கட்டுறக்கான உதவி தானே. அப்போ அந்த எல்லா கல்லையும் கொண்டு வர்ற வேலையெல்லாம் இஸ்மாயில் செய்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்தாங்கன்னா, அவங்க அந்த கல்லை
கொண்டு வர அதை அடுக்கி கட்டுறது எல்லாத்தையும் இப்ராஹிம் செய்தாங்க. அவங்க ஒரே இடத்துல நின்றுக்குவாங்க, அப்படியே கட்டுவாங்க. சுவரை முதல்ல தூணை எழுப்புனாங்க, அஸ்திவாரம் போட்டாங்க, அதுக்கு மேலே வந்து கட்டடத்தை எழுப்புனாங்க. அப்போ அந்த கட்டுறதுக்கான அந்த வேலை செய்தாங்க இல்லையா? அப்போ கட்டடம் உயர 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 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கல்லை கொண்டு வர இப்படியே சுற்றி வர கட்டினாங்க. இப்போ கட்டும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹைட்டு கட்டணும்னா என்ன செய்யணும்? இப்போ நம்ம காலத்தில் நாம் வந்து பெரிய பெரிய ஏணி வைக்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கு வந்து இந்த கம்பம்லாம் நட்டு நல்ல ஹைட்டுக்கு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி வசதியெல்லாம் அப்போ இல்லை. அப்போ என்ன செய்தாங்கன்னா, கல்லை அடுக்கி அப்படி கல் மேலே நின்று கட்டினாங்க. அப்போது சுற்றி வர கட்டுறதுக்கு ஒரு பெரிய கல் எடுத்து அந்த கல் மேலே நின்றுக்குவாங்க. அவங்க ஹைட்டுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த ஹைட்டுக்கு தான் காபத்துல்லாவை கட்டினாங்க. ஓகேயா? அப்போ அந்த மாதிரி கட்டும்போது அப்போ ஒரு இடத்துல சுவரை எழுப்புறோன்னு வைங்களேன், கல் அந்த இடத்துல நின்று கல் மேலே இப்ராஹிம் நின்றுக்குவாங்க. அப்புறம் ஹைட்டு போக போக அப்புறம் கல்லை எடுத்து கொடுக்கணும் இல்லையா? அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்லை எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அதை வாங்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்லை வச்சு கட்டுறாங்க. இந்த கட்டின பிறகு இப்போ ஒரு இடத்த கட்டினா இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி கட்டணும்னு என்ன செய்யணும்? அப்படி திரும்ப இறங்கி அந்த கல்லை நகர்த்தி வைக்கணும். அப்போ நகர்த்தி இன்னும் கொஞ்சம் அங்கே ஏறி நின்று அப்புறம் அங்கே கட்டுறது, அப்புறம் திரும்ப அந்த கல்லை இன்னும் நகர்த்துறது, அப்புறம் அங்கே ஏறி நின்று அங்கே கட்டுறது. இப்படியே சுற்றி வர முழுக்க காபத்துல்லாவுடைய சுவர், அதாவது பேஸ்மெண்ட் கட்டி அதை எழுப்பி அதை உயரமாக்கி அதுக்கு மேலே கட்டடத்தை எழுப்பி அப்படி சுற்றி வர அருமையா அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அழகாக அந்த கல்லை கொண்டு வந்து கல்லை வாங்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தான் அந்த காபத்துல்லாவை கட்டி எழுப்பினாங்க. அன்னைக்கு தான் கட்டி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் மேடாக தான் இருந்துச்சு. ஆனால் பேஸ்மெண்ட் இருந்துச்சு. அந்த பேஸ்மெண்ட் சும்மா மறைஞ்சு கிடந்துச்சு, ஒரு மேடு தான் இருந்துச்சு. அந்த பேஸ்மெண்ட்டை உயர்த்தி கட்டி கட்டடத்தையும் எழுப்பினாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதுக்கு உதவியாக இருந்தாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஓகே, இப்படி நடக்கும்போது இப்படி சுற்றி கட்டி முடிக்கும்போது அப்படியே சுற்றி வரும்போது அவங்க ஒரு துவா செய்தாங்க. 2 பேரும் துவா செய்தாங்க. இப்ராஹிமும் துவா செய்தாங்க, இஸ்மாயிலும் துவா செய்தாங்க. அந்த துஆவை அல்லாஹ்வும் குர்ஆன்ல கொடுத்திருக்கான், சொல்லி காட்டியிருக்கான். சூரா அல் பக்ரா 2வது சூறாவில் 127வது ஆயத்தை நீங்க ஓதுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அந்த துஆ என்ன தெரியுமா? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இதான் துஆ. என்ன அர்த்தம் தெரியுமா? ரப்பனா, எங்களுடைய ரட்சகனே, எங்களுடைய இறைவனே, எங்களை படைத்தவனே, எங்களுக்கு உயிர் கொடுத்தவனே, எங்களை வளர்த்தவனே, எங்களுக்கு உணவு கொடுக்கிறவனே, எல்லா வானம் பூமி எல்லாத்துக்கும் இறைவனே, எல்லா மக்களுக்கும் இறைவனே அப்படின்னு கூப்பிடுறது. ரப்பனா அப்படின்னு கேட்டா எல்லாத்தையும் படைச்சவனை கூப்பிடுறது. அவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ரப்பனா தகப்பல் மின்னா, எங்களிடமிருந்து நாங்க செய்யக்கூடிய இந்த அமல, உன்னுடைய மஸ்ஜிதை காபாவை நாங்க கட்டுகிறோம் இல்லையா, இந்த அமல தகப்பல் மின்னா, எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. அப்படின்னா என்ன? அல்லாஹ், நாங்க உன்னுடைய மஸ்ஜிதை கட்டுகிறோம், இதுக்கு அல்லாஹ் நீ எங்களுக்கு கூலி கொடு, இது நீ ஏற்றுக்கொள், இந்த விஷயத்துல எங்க மேல திருப்தி அடை, எங்களை ஏத்துக்க, இதுக்கு அல்லாஹ் இந்த உலகத்துல மறுமையில எங்களை ஏற்றுக்கொள், எங்களுக்கு நல்ல ஈமான கொடு. அல்லாஹ் கபுல் செய்யறதுன்னா முதல்ல நமக்கு நல்ல ஈமான அல்லாஹ் கொடுக்கறது தெரியுமா? அல்லாஹ் கபுல் செய்யறதுன்னா நம்முடைய அமல்ல முதல்ல நம்ம அந்த அமல்ல இஹ்லாஸ கொடுக்கறது. இஹ்லாஸ்னா என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் அதை செய்யணும். எந்த அமலா இருந்தாலும், எந்த நல்ல அமலா இருந்தாலும் அதை நம்ம அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்யணும். அல்லாஹ்வுடைய திருப்தி வேணும், அல்லாஹ் நம்ம மேல சந்தோஷப்படணும், அல்லாஹ் அதை கபுல் செய்துட்டான் அப்படிங்கிறது நம்முடைய இஹ்லாஸ், நம்முடைய உண்மையான மனசு அல்லாஹ்வுக்காக மட்டும் இருக்கணும். வேற இந்த உலகத்தில் நம்ம பாராட்டணும், நம்ம புகழணும், வா 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 சூப்பர் சூப்பர், வா 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 மக்கள் சொல்லணும், ஓ சூப்பரால்ப்பா, ஓ பெரிய செய்து, ஓ சாதனை, ரெக்கார்ட் பிரேக் அப்படிலாம் மக்கள் பேசணும். அதுக்கெல்லாம் இல்லை. அமலுங்கிறது அல்லாஹ்வுக்காக செய்யறேன்னா அல்லாஹ் ஏற்றுக்கிட்டா போதும். மக்கள் ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்காடு, அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. மக்கள்கிட்ட பெருமையை அடிக்கக்கூடாது. நான் இது செய்தேன், அது செய்தேன், நான் இந்த அமல் செய்தேன், நான் தான் இந்த பள்ளிவாசலை கண்டு, நான் தான் இதை செய்தேன், அதை செய்ய. பாருங்க, இன்னைக்கு நம்ம சில நேரத்தில் நம்ம நல்ல அமலை செய்வோம், ஆனால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். நம்ம எவ்வளோ பெரிய தப்புல போய் விழுந்துருவோம் தெரியுமா? அந்த அமலை செய்துட்டு பெருமையாக அதை சொல்லுவோமா? அதில் ஏதோ மனசில் நமக்கு வந்து அதில் நாம செய்தோம் அப்படின்னு நினைப்பு வருமா?
அல்லாஹ் அந்த அமலுக்குள்ள கூலி, அதுக்கான ரிவார்ட்ஸ், சவாப், அஜுர் அழிச்சிருவான். அவுட், வாஷ் அவுட், அவ்வளோதான். அல்லாஹ் அழிச்சிருவான். அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஏன்னுட்டு அல்லாஹ் ஏற்றுக்கலாது. அல்லாஹ் ஏற்றுக்காட்டி தூக்கி வீசிடுவான். அந்த பயம் யாருக்கு இருக்கு இங்க பாத்தீங்களா? யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு இருக்கு, இஸ்மாயிலுக்கு இருக்கு. இந்த 2 பேருக்கும் இந்த பயம் இருக்குன்னா அவங்களோட ஈமான் எவ்வளவு ஹை கிரேட்ல, ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கும். எவ்வளவு பெரிய ஈமான் அவங்களுக்கு, அவங்களோட இஹ்லாஸ் எவ்வளவு பெருசு. இதுல ஒரு செய்தி தெரியுமா உங்களுக்கு? இந்த கட்டளை, காபாவை கட்ட சொன்ன கட்டளை யார் போட்டது? அல்லாஹ். யாருக்கு போட்டான் இந்த கட்டளை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு. அவங்க யாரு? அவங்க ஒரு நபி. ஒரு நபியா இருக்கிற அவங்களுக்கு காபாவை கட்ட சொல்றான் அல்லாஹ். சொல்றது அல்லாஹ். அந்த கட்டளை அவங்களுக்கு வஹியா, அல்லாஹ்விடமிருந்து செய்தியா வந்துருச்சு. அதை அவங்க கட்டிட்டாங்கன்னாவே வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா? அல்லாஹ் தானே சொல்லியிருக்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்லித்தானே அவங்க செய்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வோட அவங்களுக்கு கூலி கிடைக்கும் தானே. ஆனால் அவங்க பயப்படுறாங்க. சுப்ஹான் அல்லாஹ். அதனால தான் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, திரும்ப திரும்ப கேட்டாங்க இந்த துவாவை. ரப்பனா தகப்பல் மின்னா, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். இன்னக, நிச்சயமா அல்லாஹ் நீதான், அன்த அஸ்ஸமீ', இன்னக அன்த அஸ்ஸமீ'. அஸ்ஸமீ'ன நன்கு கேட்கக்கூடியவன், நல்லா கேட்கிறவன். நம்மை போன்று கேட்கிற சக்தி இல்லை. அல்லாஹ்வுக்கு இருக்கிற சக்தி அதை நம்ம கற்பனை பண்ண முடியாது. அல்லாஹ்வை போல வேறு யாரும் எதையும் கேட்க முடியாது. அப்போ அல்லாஹ்விட இவங்க துவா கேட்கும்போது, அல்லாஹ் நீ நல்லா கேட்டுக்கிறவன், நாங்கள் கேட்குற இந்த துவாவை நீ கபுல் செய், நாங்கள் செய்கிற இந்த அமலை கபுல் செய், நாங்கள் அல்லாஹ் உன்னிடம் கேட்குறோம், இதை ஏற்றுக்க, நாங்கள் செய்கிறதுக்கு இதுக்கான கூலி அல்லாஹ் உன்னிடம் தான் கிடைக்கணும் அப்படிங்கிறான். அந்த ஸமீஉல் அலீம். அலீம், அலீம் அப்படின்னு நல்லா அறிஞ்சவன். அல்லாஹ்வுக்கு தெரியாது எதுவுமே, அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். இவங்க செய்யறது எல்லாமே தெரியும் இல்லையா? அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் அவங்க பயப்படுறாங்க. ரப்பனா தகப்பல் மின்னா, எங்களுடைய இறைவனே, ஓ மை லார்ட், எங்களுடைய இறைவனே, எங்களுடைய ரட்சகனே, தகப்பல் மின்னா, எங்களிடமிருந்து கபூல் செய் அப்படின்னு. இன்னைக்கு நாம ஒரு தொழுதுட்டா, ஒரு நோன்பு வச்சுட்டா, ஏதோ அது இது தர்மம் செய்துட்டா நம்ம பெருமை அடிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம். அது அல்லாட்ட அதுக்கு எந்த கூலியுமே கிடைக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஸ்டோரியில் இது ரொம்ப முக்கியமான, இதுதான் ஃபர்ஸ்ட் மெயினான முக்கியமான லெசன். இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். இதுதான் நம்ம அமல் செய்தோம்னா இஹ்லாஸ் இருக்கணும். நம்ம எந்த நல்ல காரியத்தையும் அல்லாஹ்வுக்காக தான் செய்யணும், அல்லாஹ்வின் திருப்திக்காக செய்யணும், அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்கணும் தான் செய்யணும். இதை அவங்க 2 பேரும் காபத்துல்லாவை சுற்றி கட்டி முடிக்கும் போது இந்த துவாவை தான் செய்தாங்க. முடிச்ச பிறகு இந்த துவா தான் செய்தாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறி நின்று கட்டினாங்க இல்லையா? அந்த கல் ஏறி நிற்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க இல்லையா? ஒரு கல். அந்த கல் தான் மகாமு இப்ராஹிம். அந்த கல் இப்ராஹிம் ஏறி நின்ற கல். அந்த கல் அதை மகாம் இப்ராஹிம் இன்னைக்கும் சொல்லுவாங்க. இப்ராஹிம் நின்ற இடம், அதை நின்று கட்டிய இடம், காபத்துல்லா கட்டிய இடம். அந்த கல்லை இனிக்கும் பார்க்க முடியும். எங்க இருக்கு தெரியுமா? மக்காவில் இருக்கு. எந்த இடத்துல இருக்குது? காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே. காபத்துல்லா தவாஃப் செய்து இப்படி பார்த்தோன்னே ஒரு கூம்பு மாதிரி ஒரு 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 ஸ்டேஷன், ஒரு இடத்த, ஒரு 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 நல்ல எல்லோ கலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. மக்காம் இப்ராஹிம் போடுங்க, அங்கே ஒரு ஒரு இது போட்டிருப்பாங்க. ஓகே, ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தா உள்ள கண்ணாடி இருக்கும், கண்ணாடியில் உள்ள தெரியும் கால் வச்ச இடம். அது ஒரு கல். அந்த கல்லை பத்திரமா இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அல்லாஹ்வுடைய நபி இருந்த காலத்தில் இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா நம்முடைய நபிக்கு என்ன தெரியுமா சொன்னா? வத்தஹது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா அப்படின்னு சொன்னா. இப்ராஹிம் நின்று கட்டினாங்க இல்லையா? அந்த இடத்தை தொழுவதற்கான இடமா ஆக்கி கொள்ளுங்கள் அல்லாஹ் சொன்னான். குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அதனால தான் இன்னைக்கும் தவாஃப் செய்து முடிச்ச பிறகு நாம அங்க காபத்துல்லா தவாஃப் செய்து முடிச்சோன்னு எல்லாரும் 2 ரக்காத் சுன்னா தொழுவாங்க. 2 ரக்காத் சுன்னா தொழுவாங்க. எங்க தெரியுமா? அந்த மக்காம் இப்ராஹிம் இருக்கு, அது கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். இப்ப ஓகே, தள்ளி வச்சாச்சு. அது யாரு வச்சது தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலத்துல அது எந்த இடத்துல இருந்துச்சு? அதோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த கட்டிய நேரத்துல கட்டி முடிச்சுட்டு அந்த கல்லு கட்டி முடிச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. அந்த கல்லை என்ன செய்தாங்க? நின்று கட்டினாங்க இல்லையா? அப்படி சுத்தி சுத்தி தள்ளி தள்ளி வச்சு அந்த கல்லை அப்படி காபத்தோட சுவருக்கு பக்கத்துலயே, அந்த வால்க்கு பக்கத்துல ஒரு இடத்துல ஓரமா வச்சுட்டாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப இருந்து அந்த கல் அப்படிதான் இருந்துச்சு, வச்சே இருந்தாங்க. காலங்காலமா அது இருந்துச்சு, பத்திரமா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் அப்படிதான் இருந்துச்சு.
பக்கத்தில் காபத்துல்லா பக்கத்தில் ஒட்டி சோரோட தான் இருந்துச்சு அது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் இறப்புக்கு மௌத்தான பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தான் ஆட்சி செய்தாங்க. அவங்க காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தாங்கன்னா அந்த கல்லை எடுத்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்க. அந்த இடத்துல தான் இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பாருங்கள். ஏன்னா நான் லைவில் உங்களுக்கு காட்டுவேன். எனக்கு முதல்ல வேற ஒரு கையில் இன்னொரு மொபைல் வச்சிருப்பேன். அந்த மொபைலில் உடனே உங்களுக்கு ஃபோட்டோலாம் காட்டிடுவேன். ஞாபகம் இருக்குதா? நான் காட்டுவேன் எடுத்து. இப்போ இந்த மொபைலில் காட்ட முடியாது. ஓகே, இது நான் பேசுறதுக்கு வச்சிருக்கிற மொபைல். அப்போது இது வந்து லைவில், அப்போது அந்த மொபைலில் காட்டுவேன். ஆனால் நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுடைய மாம், உங்களுடைய டேட், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஈவன் நீங்கள் போனவங்களோட இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ இப்போ வந்து தள்ளி கொஞ்சம் இப்படி ஒரு 4 ஸ்டெப் 10 ஸ்டெப் வச்சு இப்படி முன்னாடி கொஞ்சம் தள்ளி வரணும். அப்படி பார்த்தா எதிரில் இருக்கும். சரியா? அப்போ அங்கே அந்த இடத்துக்கு அதுக்கு பின்னாடி தான் தொழுவாங்க. அதுக்கு தள்ளி அந்த பக்கம் நின்று எல்லாரும் 2 ரக்காத் தொழுவாங்க தவாப் செய்து முடிச்சுட்டு. ஏன்னா அல்லாஹ் தஆலா அதை கண்ணியப்படுத்திட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று கட்டின அந்த கல் இருக்குது, அந்த கல்லுக்கு கூட ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். ஆனால் அந்த கல்லுக்கு எந்த சக்தி இல்லை. நம்ம அந்த கல்லை வணங்க மாட்டோம். அந்த இடத்தை தொழுவதற்கான இடம் ஆக்கி கொள்ளுங்கன்னு அல்லாஹ் நம்முடைய நபிக்கு சொன்னா, நம்முடைய நபி நமக்கு சொல்லிட்டாங்க. ஆகவே அவங்களும் தொழுதாங்க, நாமளும் தொழுகிறோம். ஆகவே அல்லாஹ்வை தொழுகிறோம், அந்த கல்லை தொழுகிறது இல்லை. அந்த கல்லை தொழ மாட்டோம். அந்த கல்லுக்கு எந்த சக்தியும் இல்லை. ஆனால் அது ஒரு அடையாளம், அது ஒரு ஆதாரம், அது ஒரு வரலாறு, அது ஒரு ஹிஸ்டரி. ஓகே, அப்போ இந்த ஸ்டோரி நமக்கு ஒரு பெரிய மெசேஜ் சொல்லுது. அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களை வச்சு, தனக்கு பிடிச்சமானவர்களை வச்சு தன்னுடைய வேலையை வாங்கிடுவான். நாம் அப்படிப்பட்டவர்களை இருக்குன்னு ஆசைப்படணும். அல்லாவோட துவா செய்யணும். ஒன்று பாருங்க, அல்லாஹ் இப்ராஹிமை தான் அதுக்கு தேர்ந்தெடுத்தான். ஓகே, இஸ்மாயில் அதுக்கு தேர்ந்தெடுத்தான். 2 பேரையும் தான் அல்லாஹ் இதுக்கு ஆக்கினான். அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல மக்காவை ஒரு ஊராக்கிறதுக்கு ஹாஜரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். நம்முடைய அம்மா ஹாஜரை ஒரு குழந்தையா இருக்கும்போது விட சொன்னான். அப்போ விட்டது. இஸ்மாயில் பெரிய ஆளான பிறகுதான் காபா கட்டி எழுப்பப்படுது. அல்லாஹ் எப்போ யாரை எதுக்கு தேர்ந்தெடுத்து எப்படி வேலை வாங்குவான்னு நமக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லிட்டா நம்ம செய்யணும். அல்லாஹ் சொல்லி செய்யக்கூடியவங்களா அல்லாஹ் நம்ம ஆக்கணும்னு அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். அல்லாஹ்வுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும்னு நம்ம ஆசைப்படணும். 1. 2வது, அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்யணும். இந்த உலகத்தில் வேற எந்த லாபத்துக்காக, பணத்துக்காக, புகழுக்காக, மக்கள் ப்ரைஸ் பண்ணணும், அது இது பெரிய ஆளுன்னு காட்டிக்கணும், நோ, செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்காக செய்யணும். 2. 3வது, நம்ம உண்மையில் இஹ்லாஸா அதை செய்தோம்னா அல்லாஹ் அதுக்கான கூலி நிரந்தரமாக்கிடுவான். மறுமையில் சொர்க்கம் வரைக்கும் கிடைக்கும். அப்போ இந்த எல்லாமே இந்த ஸ்டோரியில் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, இப்ராஹிம் இஸ்மாயில் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃபாதர் சன்னாக இருந்திருக்கிறாங்க. அப்படி அவங்களுடைய அன்பு தெரியுது, அவங்க சலாம் சொன்னது, அவங்க ஒன்றா சேர்ந்து நல்ல காரியம் சாப்பிட. ஒரு ஃபேமிலினா எப்படின்னா ஒன்றா நல்ல காரியங்களை செய்யணும். பாருங்க, ஒரு ஃபேமிலி எல்லாம் தேர்ந்தெடுத்தான். ஹாஜர், இஸ்மாயில், இப்ராஹிம் மக்காவே உருவாக்கிட்டாங்க. காபாவை அவங்க தான் கட்டி எழுப்புறாங்க. அல்லாஹ் நாடக்கூடிய நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நல்ல ஃபேமிலியாக நாம் இருக்கணும்னு ஆசைப்படணும். ஆமாம், நீங்கள், நான், எல்லாரும் நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்க, நம்முடைய அம்மா, நம்முடைய அத்தா, நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய பிரதர், நம்முடைய சிஸ்டர், எல்லாரும் அல்லாவோட துவாசி. அல்லாஹ் எங்களுடைய ஃபேமிலி நாங்கள் வந்து உனக்காக நாங்கள் வாழக்கூடியவங்களாம் மாற்ற. அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களை நாங்கள் ஆகணும். அல்லாஹ் நாங்கள் உன்னை தொழணும், உனக்கு பிடிச்சதை நல்லா செய்யணும்னு அல்லாவோட துவா செய்யணும். அந்த மாதிரி ஃபேமிலியாக ஆகணும். அந்த ஒரு ஹிஸ்ட்ரிக்கான ஒரு லெசன் கூட இதில் இருக்குது. ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும்.